திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஷாப்பிங் ஆப் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வயது மரியாதை பெற வேண்டும், ஆனால் மரியாதை என்பது நடத்தையிலிருந்தே வருகிறது. தொடர்ந்து உங்களை செதுக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் வெற்றி பெற்றால் நீங்கள் ஒரு சிற்பி ஆகுவீர்கள், இல்லையெனில் நீங்கள் ஒரு சிற்பியாக மாறுவீர்கள். எங்களுக்காக காத்திருந்து மீண்டும் எப்பொழுது வருவீர்கள் என்று கேட்பவர்கள் இல்லாத போது நாம் இழந்ததை நாங்கள் அறிவோம். கஷ்டம் என்றால் என்ன என்று தெரிந்தால் பொறுப்பு என்றால் என்ன என்று தெரியும். மற்றவர்களை பற்றி உங்களிடம் கூறுபவர்களை நம்பாதீர்கள், ஏனென்றால் அவர்கள் உங்களை பற்றியும் சொல்ல முடியும். ஒரு பிரச்சனை இருந்தால் அதற்கான காரணத்தை அல்ல, தீர்வை தேடுங்கள். நேர்மையாக இருப்பது ஒரு போர் போன்றது. சமூகத்தில் நேர்மையாக இருப்பதை விட தனித்து நிற்பது கடினம். நீங்கள் எத்தனை பேராக இருந்தாலும் உங்களுக்கென ஒரு அடையாளத்தை வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு பெண்ணும் தன் தந்தைக்கு திருமணத்துக்கு முன்பும் திருமணத்துக்கு பின்பும் பொருத்தமான கணவனை காணவில்லை என்றால் அனாதையாகி விடுகிறாள். ஒரு பெண் ஆண் இல்லாமல் வாழ முடியும், பெண் இல்லாமல் ஆணால் வாழ முடியாது. ஏனென்றால் பெண் என்பது ஆணின் நம்பிக்கை. பசி தீர்ந்த பின் பெருமையே மனிதனின் வீழ்ச்சிக்கு காரணம். பெருமைக்கு பின் செல்வம். பிரச்சனையை கூட புன்னகையுடன் வரவேற்கும் பழக்கம் உங்களுக்கு வந்தால் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதற்கு முன் தலை வணங்க வேண்டும். ஆடைகளின் நிறம் முக்கியமில்லை, ஆனால் வசதிதான் முக்கியம். முக பாவனைகளில் நிறம் முக்கியமில்லை, ஆனால் குணம்தான் முக்கியம். மகிழ்ச்சி என்பது நாம் பெறும் உணர்வின் அடிப்படையிலானது, நம்மிடம் உள்ள உடைமைகளின் அடிப்படையில் அல்ல. ஜெயிக்கும் வரை நமக்கு தேவையானவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியாது. பணம் கிடைக்கும் வரை நாம் நேசிக்கும் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியாது. புகழ் கிடைக்கும் வரை நம்மை வாழ்த்துபவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியாது. மேலே உள்ள அனைத்தையும் இழந்தால் நம்முடன் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மனதிற்கு ஏற்படும் ஒரு அதிர்ச்சி ஒரு மனிதனை காட்டு மிராண்டி அல்லது மௌனமாக்கும். பொய்மை நம்புவது எளிது, ஆனால் உண்மையை அறிவது கடினம். அதனால்தான் பலர் எளிதான பொய்களை நம்புகிறார்கள். ஈகோ என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறது, ஆனால் அது இருக்க வேண்டும். அதையும் தாண்டி அது உங்களை அனகொண்டா போல விழுங்கும். நீங்கள் யாரையாவது நேர்மையாக நேசித்தால் நீங்கள் பொய் சொல்வதை யாரும் நம்ப மாட்டார்கள். எல்லோரும் உங்களுடன் இருப்பார்கள். இது என்றும் மாறாத உண்மை. மனவேதனையுடன் முகத்தில் புன்னகையை வைத்திருப்பது எவ்வளவு கடினம் என்பதை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். நம்பிக்கைக்கு பசித்தால் அது உயிரை மென்று விழுங்கும். துளசி செடி புல்செடியை போல வேகமாக வளராது. நல்ல மனிதர்கள் வஞ்சர்கள் வளரும் அளவுக்கு வேகமாக வளர மாட்டார்கள். சுயநலத்துக்காக நாம் சொல்லும் ஒரு சிறிய பொய் விலை மதிப்பற்ற நம்பிக்கையும் வலுவான பிணைப்பையும் கூட அழித்துவிடும். உறவுகள் நிலைத்திருக்க மன்னிக்கும் குணம் நம்மிடம் இருக்க வேண்டும். உறவுகள் வேண்டுமானால் ஒருவருக்கொருவர் மரியாதை இருக்க வேண்டும். காதல் வேண்டுமென்றால் ஒருவரை ஒருவர் நம்ப வேண்டும். 4 பேருடன் இருக்க புன்னகையுடன் வாழ்த்துங்கள் இருக்க வேண்டும். இந்த நாட்களில் நம்மை அடிப்பது யார், யார் நம்மை மூழ்கடிக்கப் போகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்கே பேசுவது என்பது அல்ல, எங்கு அமைதியாக இருப்பது என்பது முக்கியம். மரியாதை இல்லாதவர்கள் வீட்டுக்கு செல்லாதீர்கள். நல்லது கெட்டது தெரியாதவர்களிடம் எதுவும் பேசாதீர்கள். இப்படிப்பட்டவர்களை ஒதுக்கி வைப்பது நல்லது. ஒருவரின் வாழ்க்கை இன்னொருவருக்கு அழகாக தெரிகிறது. அதில் மறைந்திருக்கும் தவிப்பும் கண்ணீரும் பார்ப்பவர்களுக்கு தெரிவதில்லை. ஒவ்வொரு நாளும் நாம் சில விஷயங்களை பின்னர் செய்ய விடுகிறோம். நாளடைவில் அவை பிரச்சனையாகி விடுகின்றன. கஷ்டத்தில் இருப்பவன் என்றால் ஊர் முழுக்க ஒன்று சேர வேண்டும். சிரமம் இல்லாதவன் என்றால் உள்ளவன் வாழ்த்த மாட்டான். நீங்கள் போராடி தோற்றாலும் பரவாயில்லை, ஆனால் உங்கள் போராட்டம் உங்களை தோற்கடித்தவர்கள் மறக்க முடியாத ஒன்றாக இருக்க வேண்டும். நீங்கள் எங்கே அடிக்கப்பட்டீர்கள் என்பதை காட்டுங்கள். ஒரு நல்லவன் எத்தனை நல்லதை சொன்னாலும் நம்ப மாட்டான், ஆனால் ஏமாற்றுபவன் எத்தனை பொய் சொன்னாலும் நம்புவான். அதனால் தான் ஏமாற்றுபவன் மக்கள் மத்தியில் இருக்கிறான். ஒரு நல்ல மனிதன் தனியாக இருக்கிறான். எல்லோரும் உங்கள் மதிப்பை அறிய வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் யார் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கணவனின் உள்ளத்தை புரிந்து கொள்ளும் மனைவி அவளை விட்டு விலகி இருக்க விரும்புவதில்லை. மனைவியின் அன்பை புரிந்து கொண்ட கணவன் அவளை விட்டு பிரிய முடியாது. எந்த உறவுக்கும் அன்பும் நம்பிக்கையும் தேவை. அவர்கள் இருந்தால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஒன்றாக இருப்பார்கள்.
எதுவுமே இல்லாதது போல் இருக்க எப்பொழுதும் தேர்வு செய்யாதீர்கள். ஆனால் எல்லாவற்றையும் போலவே இருக்க தொடங்குங்கள். பின்னர் எல்லாம் வரத் தொடங்கும். காதில் விழுவதெல்லாம் உண்மையல்ல, கண்ணில் விழுவதெல்லாம் பொய்யல்ல. மழைக்கு பிறகுதான் இயற்கை அழகாக இருக்கும். கஷ்டங்கள் பிரச்சனைகளை கடந்து தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். சந்தேகங்களை எழுப்பி தடைகளை உருவாக்குவதை விட உண்மையான விஷயம் ஆமா இல்லையா என்று கேட்டு பாருங்கள். கோபம் வந்தால் அது சில நாட்களுக்கு போய்விடும். சில சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. அப்படித்தான் நாம் நெஞ்சில் வரும் வலியையும் கண்களில் கண்ணீரையும் நிறுத்த முடியாது. காலப்போக்கில் எல்லாம் சரியாகிவிடும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் காயங்கள் காலப்போக்கில் குணமடையாது. பழகுவது தான் விஷயம். வயிறு நிரம்ப சாப்பிட விட்டாலும் பரவாயில்லை. ஒவ்வொரு முறை பசிக்கும்போது கடன் வாங்கக்கூடாது. கடன் என்பது பசியைப் போல் எளிதானது அல்ல. தினமும் மரத்திற்கு தண்ணீர் ஊற்றினாலும் பழங்கள் பருவத்தில் வரும். தினமும் பொறுமையாக முயற்சி செய்தால்தான் நினைத்ததை சாதிக்க முடியும். மகிழ்ச்சி என்பது மனநிறைவை பொறுத்தது, நமது செல்வத்தால் அல்ல. நாம் ஒருவருக்கொருவர் வெளிப்படையாக பேசினால் இந்த உலகில் உள்ள 90% பிரச்சனைகள் தாங்களாகவே குறையும். யாரோ ஒருவர் உங்களை பற்றி ஏதாவது சொன்னதால் நீங்கள் ஏன் வருத்தப்படுகிறீர்கள்? பணத்தின் மகிழ்ச்சி காணப்பட்டால் இந்த உலகில் பணக்காரர்கள் மட்டுமே சிரிக்க வேண்டும். அழுகைக்கு காரணம் சொல்ல முடியாத வயதில் 4 பேருக்கு கேட்கும்படி சத்தமாக அழுகிறேன். சிலரது தேவைகள் மாறும்போது அவர்கள் நம்மிடம் பேசும் விதமும் மாறுகிறது. பழி வாங்குவதை விட மாற்றத்தின் மனநிலையை கொண்டிருங்கள். நடுத்தர வர்க்க வாழ்க்கை சலிப்பை ஏற்படுத்தாது. ஏனென்றால் பாதி வாழ்வு எப்பொழுதும் சில பிரச்சனைகளுடன் முடிகிறது. தைரியம் இருந்தால் வறுமையிலும் மலரலாம். மேலும் சரியானதாக இருந்தால் வடிவம் நன்றாக இல்லாவிட்டாலும் அழகாக இருக்கும். ஒரு சாதுவான உணவு சூடாக இருக்கும்போது செழித்து வளரும். ஒரு நொறுங்கிய துணி தூய்மையில் சிறந்து விளங்குகிறது. திருமணமான ஒவ்வொரு பெண்ணும் எப்படி இருக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், மாமியார்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆனால் மருமகளை எப்படி கவனித்து கொள்ள வேண்டும் என்று எந்த அத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். உங்களை திட்டுபவர்களையும் உங்களை நேசிப்பவர்களையும் வெறுக்காதீர்கள். ஏனென்றால் உங்களை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு மட்டுமே உங்களை தண்டிக்கவும் அவர்களின் ஒவ்வொரு எச்சரிக்கையிலும் உங்களை நேசிக்கவும் அதிகாரம் உள்ளது. நெருப்பில் காற்று சேர்ந்தால் அது இன்னும் கடுமையாக எரியும். தண்ணீரில் கலந்தால் காய்ந்துவிடும். கற்பூரம் என்றால் கட்டியாக வளர வேண்டும். நீங்கள் சமரசம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இதயமற்ற கற்பூரத்தில் மனநோய் தவிர்க்க முடியாதது. உங்கள் கண்கள் அலைந்து திரிந்தால் உங்கள் இலக்கை மட்டுமே நீங்கள் தவறிவிடுவீர்கள். உங்கள் மனம் கலங்கினால் உங்கள் வாழ்க்கை திசை மாறி போகும். பிறர் அழிவை தேடுபவனுக்கு அத்தகைய அழிவு ஏற்படும். அதனால் தான் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். மனதுக்கு பிடிக்காததை மற்றவர்களுக்கு செய்யாமல் இருப்பதே பெரிய தர்மம். ஒரு நல்ல ஆளுமை என்பது எரிந்த விளக்கு போன்றது. ஏனென்றால் அது குடிசையில் இருந்தாலும் சரி, கட்டிடமாக இருந்தாலும் சரி, விளக்கு ஒரே ஒளியை கொடுக்கும். பணம் சம்பாதிக்கவும் அல்லது இழக்கவும், ஆனால் உங்கள் ஆளுமையை ஒருபோதும் இழக்காதீர்கள். ஏனெனில் அது பணத்தை விட மதிப்புமிக்கது. கவனமாக இல்லாதவர்கள் எதிரடி எடுத்தாலும் பலமாக அடிப்பார்கள். பிறகு எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தாலும் மீள முடியாது. நேரம் மற்றும் பிரச்சனையை அறிந்து உதவுங்கள். அது நம்மை ஆபத்தில் காப்பாற்றுகிறது. ஒரு மரியாதையை பெறுவதில் மகத்துவமில்லை. மகத்துவம் உங்கள் தகுதியில் உள்ளது. யார் உங்களை புரிந்து கொள்கிறார்களோ அவர்களை இந்த வாழ்க்கையில் கைவிடாதீர்கள். ஏனென்றால் இந்த சமூகத்தில் வெகு சிலரே மற்றவர்களின் ரசிகர்களாக இருக்கிறார்கள். சில சமயங்களில் நீங்கள் பேசுவதற்கு நிறைய இருந்தாலும் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மனைவிக்கு கோபம் வந்தால் கணவன் ஒரு படி இறங்கி காப்பாற்றுவான். உயிர் பிழைத்தால் குழந்தை போல் அன்பை பரப்பும். இது பெண்களின் இயல்பு. சமரசம் செய்து கொள்வதை விட விரும்பியபடி வாழ போராடுவதே மேல். ஒரு சிறிய புன்னகைக்கு எதிர்மறையான சூழ்நிலைகளை வாய்ப்புகளாக மாற்றும் ஆற்றல் உண்டு. சிரித்து கொண்டே மகிழ்ச்சியாக வாழுங்கள். ஒரு பணியை செய்யும் திறமை உள்ளவர்களோ, அதை செய்வதில் நம்பிக்கை உள்ளவர்களோ அதை முடிக்க களத்தில் இறங்குவார்கள். அவர்களால் அது முடியாது. தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் வெளியில் இருந்து கொண்டு அர்த்தமில்லாமல் வேலை செய்பவர்களை விமர்சிக்கிறார்கள். நீங்கள் எந்த பக்கம் இருக்க வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள்.
எத்தனை பேர் உன்னை நேசித்தாலும் ₹1 சம்பாதிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு மட்டுமே நீ முட்டாள். கஷ்டத்தில் இருக்கும்போது சாப்பாடு கொடுத்தாலும் பரவாயில்லை, நண்பர்களுக்கு கை நீட்டக்கூடாது. நல்லது கெட்டது நம் கையில், அவற்றை திருத்தும் திறனும் நமக்குள் ஒளிந்திருக்கிறது. தவறை உணர்ந்து அதை திருத்திக் கொள்ளும் நாளில் தோல்வியில் இருந்து விலகி வெற்றியை நெருங்கலாம். நமது கடந்த காலத்தை புரிந்து கொண்டு நமது எதிர்காலத்தை நம்புபவனே உண்மையான நண்பன். உன்னிடம் இருக்கும் பணத்தால் உனக்கு நிம்மதி இல்லை. கேட்கும் பொறுமை இல்லாதவர்கள் என்றென்றும் அறியாதவர்களாகவே இருப்பார்கள். பேசும் தைரியம் இல்லாதவர்கள் எப்பொழுதும் கோழைகளாகவே இருப்பார்கள். தண்ணீர் இல்லாத கிணற்றுக்கு பணமில்லாத மனிதனிடம் யாரும் வரமாட்டார்கள். நீங்கள் மிகவும் நேசிப்பவர்கள் உங்களை மிகவும் அழ வைக்கிறார்கள். அவர்களை அப்படியே விட்டுவிட முடியாது. அவர்களுக்கு உன்னை விட்டு போக முடியாது. பெண்களை பலவீனமானவர்கள் என்று நினைப்பவர்கள் எல்லாம் பெண்கள் பிறப்பதை மறந்து விடுகிறார்கள்.